என்னதான் நான்வெஜ்ஜில் நிறைய பிரியாணி நம்ம சாப்பிட்ருந்தாலும் இந்த வெஜ் பிரியாணிக்கு தனி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். எனக்கு பர்சனலாகவே இந்த வெஜ் பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோட ஸ்டைலில் வெஜ் பிரியாணி எப்படி சரின்னு சொல்லி பார்க்கலாமா? ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் பேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஜாரில் 2 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, 1 வெங்காயம், கைப்பிடி ஃபுல்லாக புதினா கொத்தமல்லியில் 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் எண்ணெய் நெய் விட்டு காய்ச்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தக்காளி, கொஞ்சமாக உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் ஹோம்மேட் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பிரியாணி மசாலா ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ என்னென்ன வெஜ்ஜஸ்லாம் உங்ககிட்ட இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர கலந்ததுக்கப்புறமா ஊற வச்சிருக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டு புழுங்கல் அரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி ஊற்றி உங்களுக்கு அரிசிக்கு தேவையான விசில் விட்டுக்கோங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கொஞ்சம் குழஞ்சிருந்தா பிடிக்கும், அதனால் ஒரு விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், கம கமன்னு வாசனையோட பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.